ஹாய் வணக்கம், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் போலும். இந்த ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா கவரா ஃபிஷ்ஷு, சரிங்களா? இது வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை பாருங்கள், அதுக்கு ஒரு சிசர் இருந்தால் போதும், நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை க்ளீனுக்காக இந்த பேப்பர் வச்சுருக்கேன். இந்த இதுவை வந்து வாலை கட் பண்ணிடணும். அடுத்தது இங்கேருந்து லைட்டாக இந்த தலையை வந்து கட் பண்ணிடணும். அடுத்தது பாருங்கள், உள்ளே இருக்கிறத வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம். ஸ்லோவாக பண்ணுமா? உள்ளே இருக்கிறது எடுத்து போட்டுட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், கழுவிட்டு நம்ம இது லைட்டாக ஒரு கத்தி எடுத்து நம்ம கீறிட்டோம்னா அதில் இருக்கிற அந்த செதில்லாம் வெளியே வந்துடும், சரிங்களா? இதை வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாங்க இது, சரிங்க? அதனால தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் க்ளீன் பண்ணாமையே நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதை பாருங்கள், ஈஸியாக க்ளீன் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், ஓகேங்களா? இப்போ இந்த மேலே இருக்கிற செதியில் வந்து நம்ம சிசரை கொண்டு கட் பண்ணிடலாம். ஓகேவா? க்ளீன் ஆகிடுச்சிங்களா? இதை பாருங்கள். ஓகே, வேறு பாத்திரத்தில் போட்டுருமா? அடுத்த மீன் க்ளீன் பண்ணாங்களா? அடுத்த மீன் பாருங்கள், க்ளீன் பண்ணலாமா? அதே மாதிரி ஒரு 2 மீன், ஒரு 2 இறா பாருங்கள், வழிக்கணும் போகுது. இது பண்ணிவிட்டு அடுத்தது இங்கேருந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம்னா அது வந்து வந்துடும். உள்ளே இருக்கிற செதியில் வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்தது இதை பாருங்கள், எடுத்துட்டு இந்த செதியில் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த வாலை வந்து கட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், ஓகேவா? இதில் தான் ஈஸியாக க்ளீன் பண்ணிடணும். அடுத்து இறால் எப்படி க்ளீன் பண்ணுறது? அடுத்தது கட் பண்ணிவிட்டு